நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்ஜ்ல கூலிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம். கம்ப்ரசர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபெயிலியர் ஆயிருச்சு. எப்பயுமே நம்ம பார்க்குற ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்றதையும் நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பரா நம்ம சொல்லிருவோம். வீடியோவிலயும் அதுபோல நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த கம்ப்ரசர் எதனால போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 22, 25 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா அப்போ உள்ள ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 15 வருஷம், 20 வருஷம் தான் லைஃப். இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். நம்ம ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, புது கம்ப்ரசர மாத்திட்டு, ப்ராப்பரா அதுக்கு வேக்கம் போட்டு, ப்ராப்பரா வந்து ஏரப்லாம் நம்ம எடுத்துட்டு, பக்காவான கேஸ ஏத்தி, இப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும். லைட்டா தண்ணி ஊத்தி வச்சிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஐஸ் நல்லா ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. இப்போ உள்ள ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து 5 வருஷம் தாண்டுறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, அதிகபட்சம் 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் இஷ்யூன்றது வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, பழைய ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு தான் லைஃப்ன்றதே வருது. மேக்ஸிமம் உங்க வீட்ல பழைய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் அத சரி பண்ணி பயன்படுத்த பாருங்க. இல்ல சப்போஸ் புது ஃப்ரிட்ஜ் தான் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து, பழைய நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருந்த லைஃப்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. 15 வருஷம் வச்சிருந்தோம். அதே மாட்டுக்கு அடுத்து புதுசு வாங்குனா இன்னொரு 15 வருஷம், 20 வருஷம் ஓடும் அப்படின்ட்டு. பழைய ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ஒரு கரண்ட் அதிகப்படியான வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு 1000, 1500க்குள்ள முடிஞ்சிரும். ஆனா, இப்போ உள்ள ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இன்வெர்ட்டர், போர்டுனால அட்டாச் ஆகி ஏசி டூ டிசியா கன்வெர்ட் ஆகி ஓடுறது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதேபோல உங்களுக்கு கரண்ட்னால ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 2500, 3000 வரைக்கும் செலவாகும். பழைய ஃப்ரிட்ஜ் மட்டுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. மறுபடியும் ஒரு 6 மாசம், 7 மாசத்துலயே மறுபடியும் ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு வந்துருது. இதுபோல பயனுள்ள தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.